ஹாய் நண்பா நண்பீஸ். டிஆர்பி தேர்வருக்கும் ஆசிரியர் வேலைக்கும் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் மிக முக்கியமான ஒரு மாஸ் அப்டேட் வந்திருக்கு. நம்ம ஊர் அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கிற ஆயிரக்கணக்கான தலைமை ஆசிரியர்கள், பட்டதாரி, முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள்லாம் ரொம்ப வேகமாக நிரப்ப போகிறதா பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டெட் எக்ஸாம் யாருக்கெல்லாம் கட்டாயம் இல்லைன்றது குழப்பத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அது என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். விஷயம் என்னென்னா, நீதிமன்ற வழக்குகள் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு தொடக்க, நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளில் ஆயிரக்கணக்கான தலைமை ஆசிரியர் போஸ்டிங்லாம் காலியாக இருக்குன்ட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது போக போன மாதம் கடைசியில் ஒரே நாளில் 11 டிஓக்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஒட்டுமொத்தமாக ரிட்டையர்மெண்ட் ஆனதுனால அந்த ஆஃபீஸர் பணியிடங்களும் திடீர்னு பார்த்தீங்கன்னா காலியாகிருக்கு. இதனால் ஸ்கூல்ஸில் நிர்வாகமும் ஸ்டூடெண்ட்ஸோடைய படிப்பும் பாதிக்கப்படமும் கவலை பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு. இந்த நிலைமையில தான் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் வேலை தேடுற இளைஞர்களுக்கும் சூப்பரான அறிவிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. ஆசிரியர் காலி பணியிடங்கள் ஃபஸ்ட்டு அரசு பள்ளிகளில் இருக்கிற பட்டதாரி, முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் எல்லாமே மிக சீக்கிரமாகவே நிரப்ப போகிறாங்க. ரெண்டாவது, பள்ளி நிர்வாக கமிட்டி. எந்த ஒரு அரசு பள்ளியிலையும் ஆசிரியரே இல்லைங்கிற நிலைமை கண்டிப்பாக இருக்கவே கூடாது. அதனால் தற்காலிகமாக தேவைப்படுற ஆசிரியர்களை அந்தந்த பள்ளி நிர்வாக கமிட்டி மூலமாகவே உடனடியாக நியமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கான முழு நிதியும் அரசாங்கமே ஒதுக்கியாச்சான். அதுக்கப்புறம் 1300 உடற்கல்வி ஆசிரியர்கள் நியமனமாக இந்த அகாடமிக் இயரில் புதுசாக பார்த்தீங்கன்னா 1300 உடற்கல்வி ஆசிரியர்கள், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் நியமிக்க டிஆர்பி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அதிரடியான உத்தரவு போட்டிருக்காங்க. பிடி மாஸ்டர் வேலைக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பள்ளி உள்கட்டமைப்பு. நபார்டு திட்ட நிதி மூலமாக அரசு பள்ளிகளில் குடிநீர், கழிவுநீர் போன்ற அடிப்படை வசதிகள்லாம் வேகமாக நடந்துட்டு இருக்கான். இன்னும் சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசு பள்ளிகளும் பக்காவான டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகள்லாம் கண்டிப்பாக வந்துடும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் 2 முக்கியமான அப்டேட் சொல்லியிருக்காரு. ஒரே வாரத்தில் டிஇஓ பணியிடங்கள். லாஸ்ட் மந்த் கடைசியில் ஒரே நாளில் 11 டிஇஓக்கள் ஓய்வு பெற்றதுனால காலி பணியிடங்கள் அதிகமாகிடுச்சு இல்லையா? அதை வெறும் ஒரு வாரத்துக்குள்ளே அரசாங்கம் முழுசாக நிரப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் டெட் கட்டாயம் இல்லை. நிறைய மாவட்டங்களில் இருக்கிற கல்வி அதிகாரிகள் ஆகட்டும், அதுக்கப்புறம் உதவி பெறும் மைனாரிட்டி பள்ளிகளில் வேலைக்கு சேர்ந்தவருக்கும் சரி, பதவி உயர்வு பெறுவதற்கும் சரி, டெட் தேர்வு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதா புகார்கள் வந்திருக்கான். இதுக்கு அவர் முற்றுப்புள்ளி வச்சிருக்கார் சொல்லலாம். மைனாரிட்டி பள்ளிகளில் நியமனம், பதவி உயர்வுக்கு டெட் தேர்வு கட்டாயமே கிடையாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நீதிமன்ற வழக்குகள் காரணமாக தலைமை ஆசிரியர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கிற பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஒடிசா, ஜார்க்கண்ட்னுட்டு பல ஸ்டேட்லையும் இதே நிலைமை தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இதனால் இந்த கோர்ட்டு கேஸ் சிக்கலுக்கெல்லாம் ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க அரசாங்கம் சார்பாக ஒரு வலுவான கொள்கை, அதாவது பாலிசி டிசிஷன் எடுக்கலாமா அப்படின்னு அரசு பார்த்தீங்கன்னா தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்களாம். சரி காய்ஸ், இந்த 1300 பிடி மாஸ்டர் போஸ்டிங் ஆகட்டும், அப்புறம் பட்டதாரி ஆசிரியர் பணிகள் நிரப்புறதாகட்டும், மைனாரிட்டி பள்ளிகளில் டெட் தேவை சொல்கிறதாகட்டும், இது விஷயமா பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கொடுத்த பேட்டி விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பள்ளி நிர்வாக கமிட்டி மூலமாக தற்காலிக ஆசிரியர் நியமிப்பது சரியான முடிவா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர் அண்ட் பீஸ்.